தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக அந்த 5 நிமிட செய்தியை எடுத்து உங்களை வாழ்த்தி வரவேற்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 47 சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 1 வசனம், சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். Clap your hands, all your nation, shout to God with cries of joy. பிரியமானவர்களே, அங்கே வசனம் சொல்கிறது, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பதாக கரங்களை தட்டி நாம் பாட வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆண்டவருக்கு முன்பதாக கரங்களை தட்டி பாட வேண்டும். 2 கரங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எதற்காக? கரங்களை தட்டி பாடுவதற்காக. பிரியமானவர்களே, 2 வசனம், உன்னதமானவராய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாமாய் இருக்கிறார். For the Lord most high is awesome, the great king over all the earth. மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா. அதான் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அதுல வசனம் சொல்லுது 4 வசனத்துல, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக சொல்கிறது, he is the king of kings. அங்கே வசனம் சொல்கிறது 8 வசனத்திலே, தேவன் ஜாதிகளின் மேல் அரச, God writers over the nation, God. வேதத்திலே அங்க 8 வசனத்திலே, தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறவர். God is seated on his holy thrones. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். தேவன் 7 வசனத்திலே, பூமி அனைத்திற்கும் ராஜா. For the God is the king of all the earth. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அனைத்திற்கும் he is the king. அவர் ராஜாதி ராஜா. ஆகவே நம்முடைய தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். பிரியமானவர்களே, அங்கே 6 வசனத்திலே, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். Sing praise to God, sing praises to our king, sing praises. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் போற்றி பாட வேண்டும். ஏனென்றால் நாம் யாரை போற்றி பாடுகிறோம்? நம்முடைய ராஜாவை போற்றி பாடுகிறோம். நம்முடைய ராஜாவா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே அதைத்தான் வேதம் சொல்கிறது, தேவனை 5 வசனத்துல, தேவனை ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். God has ascended amid shouts of joy, the Lord amid the sounding of trumpets. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் சொல்கிறது, ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். பூமியின் கேடங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அவர் மகா உன்னதமானவர். He is greatly exalted. அவர் மகா உன்னதமானவர். அவர் உன்னதமான தேவன். அதான் 9 வசனத்திலே, ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஆண்டவரை இன்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயானால் நீ ஆபிரகாமின் மகன், நீ ஆபிரகாமின் குமாரத்தி. இன்னைக்கு நீ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இந்த செய்தி மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயானால் நீ உடனே இன்றைக்கு நீ ஆபிரகாமின் மகனாய் இருக்கிறாய், ஆபிரகாமின் மகளாய் இருக்கிறாய். பிரியமானவர்களே, ஆகவே தேவனை நாம் கை தட்டி பாடுவோம், போற்றி பாடுவோம். ஏனென்றால் எதற்காக பாட வேண்டும்? தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார். கருத்துடனே அவரை பாடுங்கள். Sing to him psalm of praise. கருத்துடனே அவரை போற்றி பாட வேண்டும்.
பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.